என்ன நண்பா? மயில நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. ஒன்றுடா அதெல்லாம். बहुत ही अच्छा एक्सपीरियंस था। पिछले बार से और ज्यादा एक्शन भी बढ़िया है, सब चीज बहुत 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 बढ़िया है। आप इनका भी ले। एक्टिंग सुपर, हाँ एक वर्ड में सुपर, एक वर्ड में सुपर मूवी था। हाँ पात्री चाहिए, हाँ चाहिए। एकदम मूवी तो एकदम जबरदस्त था। पार्ट 1 से तो पार्ट 1 भी बहुत अच्छा था और पार्ट 2 तो और जबरदस्त था। तो मैं होप करता हूँ पार्ट 3 भी जरूर रिलीज हो बहुत से जल्द। इट वॉज वेरी नाइस। या स्टंट वॉज तो ऑसम। The main character was that only. Ranveer Singh acting was super thrilling, super awesome, you know, he did very well. And really the excitement was more, you know, like they given in 7 chapters, right? So Thala for a reason, okay, 7 chapters and it was really amazing. Whole 4 hours was full of thrill. Sara ma'am acting super. Like seeing her from Clinic Plus ads till movie, it was amazing. Like she did well. Part 3 lead was Yep. Songs, you know, I don't know, like, why did they choose old songs and with good beats? But it was amazing. With the scene, it was going good. Yeah. Sanjay Dutt sir always like. ப்ரோ இதெல்லாம் படம்ன்றதோட அப்சல்யூட் சினிமா ப்ரோ, சீரியஸ்லி. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மாஸ்டர் பீஸாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது துரந்தர் பார்ட் 2 அப்படின்ற போது நான் துரந்தர் 1 வந்து எந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் துரந்தர் 2க்கு போனேன் அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா துரந்தர் 1ல பார்த்தேன்னா ரஹ்மான் தாகித் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அவ்வளோ வந்து பார்த்தோன்னா ஒரு வில்லனிசம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. ரன்வீர் சிங்கோட எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தான் இம்பார்ட்டன்ட் ரோலாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அவரோட கேரக்டர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் பார்ட்லேயே வந்து அவர் கொண்டுருவாங்க. ஸோ செகண்ட் பார்ட்லேருந்து அவர் இல்லாமல் எப்படி இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் ஒரு யோசனையிலே தான் ப்ரோ இருந்தேன். அந்த பார்க்கும்போது ரன்வீர் சிங் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் ரொம்ப கன்வீனிங்காகவே அந்த ஆக்டிங்லாம் சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்களா? இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நல்லா ஃபைட் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா எல்லாம் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்ட் 3 லீடு கொடுத்துருக்காங்களா? இல்லை அதெல்லாம் இதோட முடிஞ்சிச்சு. நல்லா இருக்கு படம். நைஸ் ப்ரோ, நைஸ் மூவி ப்ரோ. நல்லா சூப்பராக இருந்துச்சு. சூப்பர் நல்லா இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. 4 மணி நேரம் போகுது. போர் அடிச்சதா? இல்ல போர்லாம் இல்லை நைஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. போர்லாம் அடிக்கல, உட்காரதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. அதுதான் அதுக்காகவே கண்டிப்பாக வரலாம். இந்த ரத்தம் தெரியலாம் சீன் வரும்ல, அதுக்காக சூப்பராக பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த ஸ்டோரி எல்லாரும் பார்க்கணும் கண்டிப்பாக. இது இந்த மாதிரி ஒருத்தர்லாம் இருந்திருக்காங்க, நம்ம நாட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. முக்கியமாக இந்த கரன்சிஸ்லாம் மாற்றினாங்களா 15 2000, அது எதுக்காக மாற்றினாங்கிற விஷயம் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்த ராமர் கோயில் இடிச்சிட்டு முஸ்லீம் இஷ்யூ அனுப்பிச்சல, இந்த மாதிரி நிறைய இந்தியா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயம் அதை சொல்லியிருக்காங்க. பார்த்து நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கு. ரஹீம் தாயித் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கும். ஆமாம். இப்போ அது செகண்ட் பார்ட்ல இல்ல. ஆமாம். ஸோ அப்படின்ற போது அது இன்ட்ரெஸ்டிங்காக மாதிரி போச்சுங்களா? அது இல்லாமல் அதான் ரன்வீர் இப்போ அந்த கேரக்டர் எவ்வளோ டீப்பாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு ரன்வீர் அதுக்கு மேலே இதில் வந்துருவார். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஃபீல் பண்ணலாம், பார்த்தா கொஞ்சம் புரியும். ஆரி சாங் அந்த சீன்ஸ் சீக்வென்ஸ்ல எப்படி இருக்கும் புரியல. அந்த சாங் ஆமாம் ஸ்டென்ஸ் அதில் எப்படி இருக்கும்? இல்லை அந்தளவுக்கு கொஞ்சம் இது பண்ணல. அவர் சூப்பராக பண்ணியிருந்தார். பாஜிரோ மஸ்தானிக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பேர் கொடுக்கும் அவருக்கு. அதே பாத்ரி லீடு ஏதாவது இருக்குங்களா? பார்த்துருக்கலாம், எதுவும் கொடுக்கல. லீடில் 10க்கு நான் 9 கொடுப்பேன். சூப்பராக இருந்துச்சு. ஓகே இருக்கட்டும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டென்ட் ப்ரோ சத்தியமாக மரல விட்டாங்க அந்த ஸ்ட்ரென்த்லாம். ஏன்னா அப்போல்லாம் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே இவங்க ஸ்ட்ரென்த்து தான் பண்ணுறாங்க, ஒரு ஆக்டிங்காக பண்ணுறாங்க அப்படின்னு சுத்தமாக தெரியாது ப்ரோ. அவ்வளோ ரியாலிட்டிக்கு நெருக்கமாக ஒரு படம் எடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த படத்தில் வைலன்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்படியே ஒரு ரத்தாரே ஓடும், அந்த அளவுக்கு வைலன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்குது. ஆனால் அதில் ஒரு வைலன்ஸ் கூட வந்து தேவையே இல்லை அப்படின்னு எந்த ஒரு சீன்லையுமே சொல்ல முடியாது ப்ரோ. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மேக்கிங்லாம் வந்து பார்த்தோன்னா இட்ஸ் அ ஃபக்கிங் மேக்கிங் ப்ரோ, சீரியஸ்லி. சாரா மேம்லாம் ரொம்ப எனக்கு ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்காது. அதே நீங்கள் செகண்ட் பார்ட்டில் பார்க்கும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ரோலோட அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சீன் ஒன்று இருக்கும். அந்த சீனை ரிவீல் பண்ண விரும்பல. அந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா ஷாரா மேம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவ்வளோ க்யூட்டாக இருப்பாங்க. இதே மாதிரி அவங்களுக்குன்னு வந்து ஒரு சீனில் வந்து நீ இந்தியன் ஏஜென்ட்டா அப்படின்னு அந்த ஒரு சீன் ஒன்று சொல்லுவார். அந்த சீன்லாம் ரிவீல் சீனே ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அது ஒரு 15 நிமிஷம் ஒரு கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கும். அதெல்லாம் சூப்பரான சீனு. அதுலேயும் சஞ்சய் தத்தெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, சீரியஸ்லி. ஏன்னா எனக்கு சத்தியமாக நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு ஆஸ்கார் அவார்டு போனது அப்படி நாமினேட் ஆனதுன்னா எந்த அளவுக்கு ஆதித்யா தருக்கு தரமோ இல்லையோ, ரன்வீர் சிங் தரமோ இல்லையோ, சஞ்சய் தத்துக்கு மறக்காம தந்துடுறோம். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரோல் தான். அந்த ரோலுமே அவர் வர சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. இன்னொன்று நம்ம மேடி, சீரியஸாக மேடியெல்லாம் வந்து இந்த படத்தில் ஒரு சீன் ஒன்று இருக்குது. சத்தியமாக அந்த சீன் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஹிந்துஸ்தானியாக இருந்தீங்கன்னா சத்தியமாக அந்த சீனுக்கெல்லாம் விசில் அடித்து கொண்டாடுவீங்க. ஏன்னா இந்த படத்தில் இப்போ பாகுபலி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கட்டப்பா கேரக்டர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அது வந்து போக போக இந்த ஃப்யூச்சரில் வந்து பார்த்தோன்னா இந்த
அஜய் அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரீச் கிடைக்கும் ப்ரோ. சீரியஸாக மாதவன்லாம் அவ்வளோ சுறுசுறுப்பான ஆக்டிங்காக பண்ணியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே ப்ரோ எனக்கு லேக்ன்றது தெரியல. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து 4 மணி நேரம் வந்து கிட்டத்தட்ட போகுது. ஸோ 4 மணி நேரம்ன்றத 4.7 மணி நேரம் போகுது படம். ஆனால் எந்த இடத்துலையுமே குறைஞ்சபட்ச லேக் அடிக்கவே இல்லை. இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். இன்னொரு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரோ, சஷ்வந்த் சச்தேவ் அப்படின்னு அந்த படத்தோட மியூசிக்ஸ் ப்ரோ. சீரியஸ்லி சொல்கிறேன், மியூசிக்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக நேஷனல் அவார்டு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும். இந்த ஆரின்னு ஒரு சாங் இருக்கும் பாருங்கள், மேக்கிங் ஒன்று பண்ணியிருப்பாரு பாருங்க. சத்தியமாக இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பார்க்குற ஃபேமிலிஸ்ன்ற ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்குற ஃபேன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட் எஜ்லேயே உட்கார வச்சிருவாங்க. அது நீங்கள் வந்து பார்த்தோன்னா தமிழ் ஆடியன்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஹிந்தி, தெலுங்கு, எந்த ஆடியன்ஸாக வேணா இருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீன்லேயே உங்களை ஃபோக்கஸ் பண்ண வச்சுருவாங்க. தயவுசெய்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸோட வரீங்கன்னா தயவுசெய்து ரெஸ்ட்ரிக்ஷனோட சொல்கிறேன், தயவுசெய்து குழந்தைங்களை கூப்பிட்டு வராதிங்க. ஏன்னா அந்த படத்தில் கொஞ்சம் வைலன்ஸ் வந்து ரொம்ப இல்லை, ரொம்ப அதுக்கும் மேலேயே இருக்குது. ஏன்னா அந்த படத்தில் ஓவர் வைலன்ஸு, என்னாலே அந்த சீன் வந்து அப்படி பார்க்க முடியல அப்படின்ற போது அது குழந்தைங்கள்லாம் பயந்துக்குவாங்க அந்த சீனு. ப்ரோ தமிழுக்கெல்லாம் ஒர்த்தாக இருக்கும் ப்ரோ சீரியஸாக. இப்போ ஹிந்திலேயே வந்து பார்த்தோன்னா இவ்வளோ இதாக போகுது அப்படின்னா தமிழ்லாம் செம ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவருடைய சீன்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த சின்ன சின்ன சீன்ஸ்லாம் வச்சு அவங்க ஒரு படத்தை ரன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவர் வந்து அந்த 500,000 அதை கரன்சியெல்லாம் வந்து இது பண்ண அந்த சீன்ஸ் வச்செல்லாம் ஒரு படம் வந்து ஓடிட்டு இருக்குதுன்ற போது அப்போ தான் நம்ம இந்த படம் நீங்கள் 4 மணி நேரம் இல்லை, இன்னும் 5 மணி நேரம் போனாலுமே அந்த சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே லேக் இல்லை ப்ரோ எனக்கு தெரிஞ்சுலாம் பார்த்தோம்னா.